என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்றது போய் கொடுமை தீர்ந்த பாடில்லை சரவணன்னு சொல்ற நிலைமைக்கு இந்தியன் 2 நம்மள தள்ளி இருக்கு. இந்தியன் 2வோட இடத்தை பிடிச்ச ராயன் பிரபல அரசியல் தலைவரோட பயோபிக்க படமாய் எடுக்க போறாங்களாம். அதுக்காகத்தான் விஷால் அப்படி பேசி இருப்பாரோ. நவரசம் தெரியும், 7 சுரங்கள் தெரியும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 பாட்டும் 10 விதமான அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. இப்ப நான் இன்ட்ரோல சொன்ன எல்லா ஹெட்லைன்ஸையும் விளக்கமா தெரிஞ்சுக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அண்ணே சம்மருக்கு ஏத்த குலுகுலு நியூஸ் எதுவும் இல்லையா? அண்ணே இருக்கு. அந்த குலுகுலு நியூஸோட சில்னஸ் அனுபவிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். நான் உங்கள் சினிமா ரசிகர்களின் ரசிகர். இந்தியன் 2 படத்தை பத்தி நான் சொல்ல போற அப்டேட்டை கேட்கறதுக்கு முன்னாடி சில்லுன்னு ஜூஸ் மோருன்னு எதையாவது, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் சில்லுன்னு ஒரு டம்ளர் தண்ணியையாவது குடிச்சிட்டு வந்துடுங்க. அப்பதான் கடுப்பாகாம இருப்பீங்க. அண்ணே நீங்க சுத்தி வளைச்சு பேசுறது தான் கடுப்பா இருக்கு. நேரா மேட்டருக்கு வாங்க அண்ணே. இந்தியன் 2வோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைங்க இன்னும் முடியாததால ஜூன்ல வெளியாக இருந்த படத்தோட ரிலீஸை ஜூலைக்கு தள்ளி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதனால ஜூன் 13ஆம் தேதி இந்தியன் 2 ரிலீஸ் ஆகாததால அந்த இடத்தை பிடிக்க ராயன் படக்குழு திட்டமிட்டு இருக்கான். அண்ணே அப்படின்னா இந்த மாசம் 19ஆம் தேதி நடக்க இருந்த இசை வெளியீட்டு விழா தள்ளி போகுமா? அண்ணே பட ரிலீஸ் தள்ளி போறதால அதுவும் தள்ளி தான் போகும். ஏன்னா பட ரிலீஸுக்கும் இசை வெளியீட்டு விழாவுக்கும் நடுவில் ரொம்ப நாள் இடைவெளி இருந்தா அதோட ரீச் ஜனங்க மத்தியில குறைஞ்சிடும்ன்றதால இசை வெளியீட்டு விழாவையும் தள்ளி தான் வைப்பாங்க. இப்ப இது ரீ ரிலீஸ் காலம் மட்டும் இல்லாம பயோபிக் காலமும் போல இருக்கு. ஆமாங்க, அப்ப என்ன சொன்னாங்கன்னா இளையராஜா சாரோட பயோபிக் படம் வரப்போகுதுன்னு, அதுல இளையராஜா சாரோட கேரக்டர்ல தனுஷ் நடிக்கிறாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ரஜினி சாரோட பயோபிக் படமா வரப்போகுதுன்னு, அதுல ரஜினி சாரோட ரோல்ல தனுஷ், அப்படி இல்லைன்னா சிவகார்த்திகேயன் நடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களோட பயோபிக்க, அதாவது வாழ்க்கை வரலாற்று சினிமாவா எடுக்க போறாங்களாம். இந்த பயோபிக்ல அண்ணாமலை சாரோட கேரக்டர்ல விஷால் நடிக்க போறதா சொல்றாங்க. அண்ணே இந்த படத்துல நடிக்கிறதுக்கு சீட் வாங்கறதுக்காகத்தான் விஷால் பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு செயல்பாடு சிறப்பா இருக்கு, அவரோட பொறுமை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசினாரா? தெரியல. ஆனா அதுக்காக தான் அப்படி பேசி இருப்பாருன்ற பேச்சு இப்போ சோசியல் மீடியால பேசு பொருளாகி இருக்கு. அண்ணே வெயில் தெரியாம இருக்க சட்டு புட்டுன்னு ஏசிய ஆன் பண்ணுங்க அண்ணே. புரியல, புரியுற மாதிரி சொல்லு. சம்மருக்கு ஏத்த அந்த குழு குழு நியூஸ பத்தி சொல்லுங்க அண்ணே. சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா நடிச்ச கங்குவா படத்தோட கதாநாயகி திஷா பதானி இன்ஸ்டால 65 மில்லியன் ஃபாலோயர்ஸ் வச்சிருக்காங்க. கோடை வெயில்ல இருந்து தப்பிக்கிற விதமா கடற்கரையில நீச்சல் ட்ரெஸ்ல ஜாலியா குளிச்சிருக்காங்க. அப்படி குளிச்ச தன்னோட சந்தோஷத்தை இன்ஸ்டால ஷேர் செய்ய அந்த போட்டோ சில மணி நேரத்திலேயே பல லட்சம் லைக்குகளை வாங்கி வைரல் ஆகிட்டு இருக்கு. அண்ணே இது குழு குழு நியூஸ் இல்லன்னு, குழு குழு காட்சி. கோடைக்கு ஏத்த இந்த மாதிரியான குழு குழு காட்சி வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அண்ணே. இல்ல இருந்தா அடுத்த வீடியோல சொல்றேன். டாடா படத்தை அடுத்து கவின் நடிச்சிருக்கிற படம் ஸ்டார். இளன் இயக்கி இருக்கிற இந்த படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு இருக்கார். இந்த ஸ்டார் படத்துல மொத்தம் 10 பாடல்கள் இடம் பிடிச்சு இருக்கிறதாவும் அந்த படத்தோட ட்ராக் லிஸ்டையும் பாடலையும் படக்குழு வெளியிட்டிருக்கு. இந்த 10 பாடல்களுமே 10 விதமான அனுபவத்தை கொடுக்கிற வகையில யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த 10 பாடல்கள்ல 4 பாடல்களுக்கு யுவன் சங்கர் ராஜா பின்னணி பாடியிருக்கார். அண்ணே நம்ம சேனலுக்கு ஏத்த அந்த மாதிரியான கிளுகிளுப்பான அனுபவத்தை தர்ற மாதிரியான பாட்டு ஏதாவது இந்த 10 பாட்டுல இருக்கா அண்ணே? சப்போஸ் அப்படி அந்த மாதிரியான பாட்டு ஏதாவது இருந்தா அது பத்தின அப்டேட்டை முதல்ல தந்துட்டு தான் வேற வேலை பார்ப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோடை வெயில்ல இருந்து தப்பிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.